வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட கருத்தாக 4 வரி கவிதையை சுவாமிஜியோட கருத்து எடுத்துக்கலாம். அகநோக்கு பயிற்சியாலும் ஆராய்ந்தும் பரம்பொருளே அறிவாயும் உளதென்று அறிந்திடலாம். எனினும் நாம் இக வாழ்வு பழக்கத்தால் ஏற்றுள்ள கலங்கங்கள் இனிதாய் மாறிக்கொண்டே மாற்ற தொண்டே ஏற்ற வழி, முதலில் அதை செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அகநோக்கு பயிற்சி எதுக்கு அப்படின்னா, நம்ம அகத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா பயிற்சி தான் டெய்லி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்வார்கள் சைவ மதத்துலேயும் சரி எல்லா மதத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் அவங்க இறைவனை நோக்கி பயணமாக தான் போயிட்டுருக்காங்க. அது முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், இந்துக்கள் ஆகட்டும். அப்போ அவங்க எல்லாமே எதை நோக்கி போகிறார்கள்னா ஆன்மீக பயணத்தில் இறைவனை பரம்பொருளை ஆராய்ச்சி செய்து உள் உணர்வாக உணர்ந்து கொள்வது. அதான் சொல்லுவாங்க கடவுள் அப்படின்னா கடை ப்ளஸ் நமக்குள் உள். கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா அந்த கடவுள் இருக்கிறது தான் நமக்குள்ள உயிராக அறிவாக. அப்போ அறிவாயும் உள்ளதென்று அறிந்திடலாம். எனினும் நாம் அந்த அறிவாய் இருக்கிறது எது அப்படின்னா இறைவன் தான் எனக்குள்ள அறிவாக இருக்கிறான்றதை உணதென்று நம்ம அறிந்திடலாம். எனினும் நாம் என்ன பண்ணுறோங்க, ஆனால் இக வாழ்வு பழக்கத்தால் நம்ம என்ன செய்கிறோம், புற வாழ்க்கை வாழும் பொழுது அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறோம், பழக்கத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், விளக்கத்தை தெரிஞ்சும் நம்ம பழக்கத்தை மாற்றிக்க முடியல. அது சுவாமிஜி அழகாக சொல்லுவார், பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருக்கிறான் மனிதன். அப்போ பழக்கம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அந்த விளக்கம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாறிக்கொள்ள வேண்டும். அப்போ ஏற்றுள்ள கலங்கங்களை அதனால நம்ம சில தவறுகள் செய்து கலங்கங்கள் இருக்கும். அப்போ கலங்கங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த கலங்கங்களை கலைக்க தான் இந்த பிறவி எடுத்தோம் அப்படின்ற உண்மையை உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் வாழும் வாழ்க்கை தூய்மையான மழை நீராக இருக்க வேண்டும். அது ஏன் மழை நீர் அப்படின்னா மழை எல்லா இடத்துக்கும் ஒரே இடத்து தான் பெய்யுது. அப்போ இறைவை ஆற்றல் எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்குது. ஆனால் அந்த நீர் எந்த இடத்துல விழுதோ, அது சாக்கடையில் விழுதோ, இல்லை புனித நீரில் விழுதோ, தீர்த்தத்தில் விழுதோ, இல்லை குளத்தில் விழுதோ, கடலில் விழுதோ, அதோட தன்மையாக மாறும். அதுபோல் இறை சக்தி எல்லாருக்குள்ளேயும் எல்லாமே கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அப்போ கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை நான் பயிற்சியின் மூலம் முயற்சி எடுத்து செஞ்சேன் அப்படின்னா தேர்ச்சி அடைய முடியும். அப்போ அதுதான் சுவாமிஜி என்ன சொல்கிறாருங்க, அடுத்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏற்றுள்ள இகழ்வாழ்வால் பழக்கத்தால் ஏற்றுள்ள கலங்கங்களை இனிதாய் மாற்ற தொண்டே. நாம் அதை மாற்றிக்கணும் அப்படின்னா தொண்டு 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 தான். கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்து தான் போக்கிக் கொள்ள முடியும். எந்த விதத்துலையாவது என்னால் உடல் அளவில் செய்கிறேங்க, மனதளவில் செய்யலாம், மனதளவுலையும் செய்யலாம். இங்கிருந்தே உலகத்தை வாழ்த்துறதும் ஒரு தொண்டு தான். ஏன்னா நம்மளால் செய்ய முடியலன்னா மற்றவங்க யார் மூலியமாவது இறையாற்றல் இறை சக்தி அவர்களுக்கு நடத்தி கொண்டே இருக்கும். அப்போ தொண்டே ஏற்ற வழி, முதலில் அதை செய்வோம். அப்போ இறைவன் எனக்கு எதை கொடுக்கிறானோ, மொட்டாக இருப்பது வாழ்க்கை அல்ல. மொட்டு என்பது அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுமையை கொடுக்கும், வெயிட்டு தான் கொடுக்கும். ஆனால் அதுவே மலரும் பொழுது என்ன ஆகுதுங்க, சிறப்பாக அமையும். அதான் ஒரு பாடலில் திருவள்ளுவர் சொல்லிப்பார், மலர் மிசை ஏக்கினான் மானடி செய்தான் நிலமிசை நீடூடி வாழ்வான் அப்படின்னு. மலருக்கும் இசைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அது மொட்டாக இருக்கும்போது மலருக்கு மதிப்பில்லை, இசை பொருளை மீட்டாக இருக்கும் பொழுது அதுக்கு மதிப்பில்லை. ஆனால் அதே இசையை மீட்டும் பொழுது அதிலிருந்து புறப்படக்கூடிய அந்த நாதம் என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஒரு இன்பத்தை, நமக்குள்ளும் ஒரு கலையை உருவாக்கி நமக்குள்ளும் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. அப்போ அதே போல் மொட்டாக இருக்கக்கூடிய பொருள் ஒரு மலராக மாறும் பொழுது ஒரு நாள் வாழ்வாக இருக்கக்கூடிய அந்த மலர் என்ன பண்ணுங்க, நறுமணம் வீசி தன்னையும் மற்றவர்களுக்காக வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, தொண்டாக கொடுக்கிறது. அதுதான் சிறப்பு அப்படின்றாங்க. அதான் மலர் மிசை ஏக்கினான் மாநிதி சேர்ந்தான் நிலமிசை, நிலத்தில் இருக்கிற வெறிலும் நீடூடி வாழ்வான்னு சொல்லி அந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இதெல்லாம் எல்லாருமே உணர்த்தது தான் எழுதி வச்சுருக்காங்க. அந்த உணர்த்ததை அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தத்துவ ஞானிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை உணர்த்தினாங்க. இதை உணர்ந்து வாழக்கூடிய தன்மை இறையாற்றல் நமக்கு கொடுத்துருக்கு. அப்படின்னா அதான் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னாங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா குரு அடைஞ்சோம் அப்படின்னா தான் தெய்வ நிலையை நாம் அடைய முடியும். அந்த நிலையில்
அகநோக்கு பயிற்சியால் தவத்தால் நம் வாழ்க்கையை சிறப்பாக செய்து நாம் தொண்டே மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு. எந்த விதத்தில் அது தொண்டு? உடல் அளவில், அறிவளவில், பணம், செல்வாக்கு, பொருள், புகழ், இறைவன் உனக்கு எதை கொடுக்கிறானோ அதை நீ மற்றவர்கள் கொடுத்தோம் அப்படின்னா நாமும் வாழ்வோம், மற்றவங்க வாழ்வோம் என்று சொல்லி அருள் தொண்டே அப்படின்னு சொல்லி குருவே வாழ்க என சொல்லி இந்த அற்புதமான இந்த நிலையை கொடுத்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.